உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடகாவிடம் இருந்து காவிரியில் நீரை பெற விடியா திமுக அரசுக்கு தெம்பு திராணி இல்லை. கவுந்தப்பாடி பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்திற்கு கர்நாடகா சென்ற ஸ்டாலின் காவிரி நீர் பற்றி பேசவில்லை. 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி அதிமுக வலியுறுத்தியதால் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டதாக கழக பொதுச் செயலாளர் பேச்சு. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் ஒவ்வொரு மாதமும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாதம் மாதம் நமக்கு கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும். அதுதான் சட்டம். அதுதான் காவிரி மேலாண்மை ஆணையம் ஒவ்வொரு மாதம் கூடி நமக்கு விட வேண்டிய தண்ணீரை, கர்நாடக அரசு விட வேண்டிய தண்ணீரை முறையாக திறந்து விடுவதற்கு ஆணையத்தின் மூலமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் நேற்றைய தினம் கர்நாடக அரசு தெளிவாக சொல்லிவிட்டது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீரை எங்களால் தர முடியாது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு இன்று வரை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. என்றால் இந்திய கூட்டணி என்ற போர்வையிலே இன்றைய முதலமைச்சர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியில் 85% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 15% பணிகளை விடியா திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு இந்த பவானி சாகர் அணையிலிருந்து திறந்துவிட்ட உபரி நீர் வீணாக போய் கடலிலே கலந்தது. அந்த தண்ணீரெல்லாம் நீர் ஏற்றின் மூலமாக இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள், குட்டைகள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் 32 பொதுப்புணி ஏரிகள், 42 ஊராட்சி ஒன்றிய ஏரிகள், 970 குளம், குட்டைகள் அனைத்தும் நிரப்பப்பட்டிருக்கிறோம். விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். விவசாயத்திற்கு தேவையான நீரை கொடுத்திருக்கலாம், குடிநீருக்கு தேவையான நீரை கொடுத்திருக்கலாம். ஆனால் திறமையற்ற முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முளைக்கின்ற பொழுது இந்த திட்டம் நிறைவேறும். விடிய ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்கள் முதல் கட்டுமான பொருட்கள் வரை அனைத்து விலைகளும் பல மடங்கு உயர்ந்துவிட்டன. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கட்டுமான பொருட்கள், வீடு கட்டுறவங்க, ஏற்கனவே கட்டிட்டு இருக்கிறவங்களா, இன்னைக்கு சிமெண்ட் விலை ஏறி போச்சு. 190 ரூபாய்க்கு வித்த சிமெண்ட் இன்னைக்கு 350 ரூபாய்க்கு விற்கிது. கம்பி ஒரு டன் 30,000 ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு 60,000 ரூபாய்க்கு விற்கிது. செங்கல் விலை, ஜல்லி விலை, எம்சாண்ட் விலை, மணல் விலை எல்லாம் ஏறி போச்சு. இனி யாருமே வீடு கட்ட முடியாது. வீடு கட்டணும்னா கனவுல கட்டிக்கலாம். எந்த இடத்தில் மக்களை சந்தித்தாலும் திமுகவை எப்போது வீட்டிற்கு அனுப்ப போகிறீர்கள் என மக்கள் கேட்கிறார்கள். வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டும் தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சி என்று தீர்மானித்து விட்டார். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளிக்கு வைக்கின்ற தேர்தலாக மக்கள் மனதிலே பதிந்து விட்டது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலோடு முடிவு கற்ற தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் அமையும் என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்டுகிறேன். விடியா திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை மற்றும் போதைப் பொருட்கள் அதிகரிப்பு. விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. எது கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா தாராளமா தமிழ்நாட்டில் கிடைக்குது. சந்து பொந்து எல்லாம் விற்கிறான். சாக்லேட்ல நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்குறான். போதை மாத்திரை செஞ்சு கொடுக்குறாங்க. திரவடியில் கொடுக்குறாங்க. ஊசி மூலமா கொடுக்குறாங்க. எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க திமுக ஆட்சியில் போதை பொருளை மக்களுக்கு கொடுப்பதற்கு. இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது. ஆக மாணவர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு இந்த போதை பொருளுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியும். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திருச்சி மற்றும் தஞ்சாவூரில் அதிமுக பொதுச் செயலாளர் இன்று சூறாவளி பிரச்சாரம். அதிமுக தேமுதிக வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரத்தில் அமைக்கப்பட்ட அதிமுக தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திறந்து வைத்தார். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக பூத் முகவர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்பு.
விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தீவிர பிரச்சாரம். திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்த போது கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. விக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி காலமானார். உடல்நலக் குறைவுகால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மறைந்து 100 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் அவரது நினைவிடத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மரியாதை. விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரம் அருகே கடலில் தூக்கி வீசப்பட்ட 5 கிலோ இடையிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். நாட்டு படகில் தங்கம் கடத்திய மூவரிடம் மத்திய வருவாய் புலனாய்வு துறையினர் விசாரணை. கிருஷ்ணகிரியில் எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 10 லட்சம் ரூபாய் கொள்ளை. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பணப்பட்டுவாடா தொடர்பான புகார் அடிப்படையில் சென்னையில் வருமான வரித்துறையினர் சோதனை. விருகம்பாக்கம் தொகுதி திமுக எம்எல்ஏவின் நெருங்கிய நண்பர் வீட்டில் கணக்கில் வராத சுமார் 3 கோடி ரூபாய் பறிமுதல். கோவையில் விடிய அமைச்சர் KN நேருவின் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது நாளாக தீவிர சோதனை. கணக்கில் வராத பணம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் சோதனை. சென்னை பேசன் பிரிட்ஜ் அருகே மது போதையில் 8 இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோவை கத்தியால் வெட்டி சேதப்படுத்தியவர்கள் கைது. விடியா ஆட்சியில் மது மற்றும் கஞ்சா போதையால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகின்ற 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுச்சேரி தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழா. கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 52,920 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்வதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி.